வாசிப்போம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு இன்னொரு முறை சொல்றேன், தி சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அதிகமாக தேவனுடைய ஆவியானவரை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாக தேவனுடைய ஆவியானவரை குறித்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய பலவீனத்தை குறித்தும் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை குறித்தும் சொல்லியிருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை கொண்டு வசனம் இங்கே நமக்கு கற்பித்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல ஒரு காரியத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம் அனைவருக்கு தெரியும், நம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டார். அல்லேலூயா. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்குள்ளாக வருகிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே அற்புதமாக 3 காரியங்கள், அதாவது 3 வார்த்தைகளை இப்படி பயன்படுத்துகிறார்கள். டைம்ஸ் வேர் யூ ஆர் ட்ராப்ட். ஆமென். பலவீனங்களில் உதவி செய்கிறார் என்று சொல்லுவோம் என்றால், இந்த பலவீனங்களை 3 காரியமாக நாம் சொல்லலாம். பாருங்க. டைம்ஸ் வேர் யூ ஆர் ட்ராப்ட். அடுத்தது டைம்ஸ் வேர் யூ ஆர் கார்னர்டு. அடுத்தது 3வது டைம்ஸ் வேர் யூ ஆர் பின் டவுன். அப்போ எங்கெல்லாம் நீங்க ட்ராப் ஆகப்பட்டிருக்கிறீங்களோ, எங்க உங்களை கார்னர் பண்ணப்படுகிறார்களோ, கார்னர் பண்ணப்படுகிறீர்கள், எங்கே உங்களை வந்துட்டு பின் பண்றாங்க, உங்களை மேல அப்படியே ஒரு செக் வைக்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமை சூழ்நிலையும் என்ன சொல்லலாம், பலவீனங்கள் என்று சொல்லலாம். வெறும் வியாதியை மாத்திரம் இங்கே நாம் பார்த்து விடக்கூடாது. பல விதமான காரியங்கள் இங்கே பலவீனங்கள் என்பது அர்த்தமாகும். அல்லேலூயா. அப்போ வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். அப்ப நீங்க ட்ராப் ஆயிட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்க கார்னர் ஆயிட்டீங்க வச்சுக்கோங்க, இல்லை நீங்க உங்களை வந்துட்டு பின் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில சிக்கி கொண்டீங்கன்னா என்ன விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிப்பீர்கள், என்ன ஜெபம் பண்ணணுன்றதே நமக்கு தெரியாம இருக்கும் பாருங்க. அதுதான் வந்துட்டு உண்மை. நான் என்ன ஜெபம் பண்ண, ட்ராப் பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பேன்னா நாவல வந்துட்டு வார்த்தையே வராது. வியாதியில வந்துட்டு நான் வந்துட்டு சிக்கி கொண்டேன் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த வேளையில வியாதியினுடைய வேதனை என் சரீரத்தை மிகவும் பலவீனப்படுத்தி விட்டது. என் நாவிலிருந்து ஜெபமே வரல. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, அதாவது வியாதிப்பட்டு இருக்கிற வேளையில நம்மாலே ஜெபிக்கவே முடியாது. அதுதானே நிஜம், அதுதானே உண்மை. வியாதியா இருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்கு, எனக்கு என்னால வாயவே திறக்க முடியல. அப்ப நான் எப்படி ஜெபிக்க முடியும்? அப்போ கர்த்தர் இங்கே சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா நமக்கு தெரியல. I do not know what to intercede. I do not know how to intercede. I am not getting the right words to intercede. ஒரு பிரச்சனையில கடந்து போகும் பொழுது சில பேர் இமோஷனலா ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க, சில பேர் அழுது கொண்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ என்ன சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும்? கர்த்தர் சரியான அந்நிய பாஷையை உங்களுடைய நாவிலே கொண்டு வந்து கொடுப்பாரு. கர்த்தர் சரியான விதத்திலே அதாவது சரியான வசனத்தோடு உங்களோட கூட இடைப்படுவாரு. அப்போ அதுதான் பேசுறோம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அற்புதமான வசனம் இருக்கு பாருங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்க இருந்து வேண்டுதல் செய்கிறாரு? நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறாரு.
நான் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே என்ன பண்ணுவது என்று திக்கிமுக்கான ஒரு வேளையிலே எனக்குள்ளிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். அந்த அனுபவம் ஒரு அற்புதமான அனுபவம். ஆமென். நான் மிகவும் ஒரு வேதனையில் இருக்கிற, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறேன், எனக்கு மிகவும் ஒரு ஒடுக்குதலான ஒரு சூழ்நிலை, என்னால் ஜெபம் பண்ணவே முடியல. ஆகவே நான் ஜெபிக்க போகிறதும் கிடையாது, ஆலயத்திற்கு போக போகிறதும் கிடையாது, என் போதகரிடத்திலே பேச போகிறதும் கிடையாது, என் கர்த்தரை மீது எனக்கு கசப்பு வந்துருச்சு என்று சொல்லி அப்படி இருக்கிறது கிடையாது. ரோமர் 8:26 சொல்லுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி உங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன ஜெபிக்கணும், நீங்கள் சோர்ந்து போனாலும் சரி, நீங்கள் தளர்ந்து போனாலும் சரி, என்ன பண்றதுன்னு ஜெபமே வரலனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை ஏவி வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்ய வைப்பார். அப்படிப்பட்ட உதவி உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உதவி உங்களுக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அவ புதிய ஏற்பாடின் சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களிலிருந்து எழுந்தருளுகிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் எங்க பண்றாரு? உங்க உள்ளதானே பண்றாரு. அப்ப இங்க என்ன சொல்லுது? Greek understanding, the one who comes upon someone who has fallen into great trouble. அதாவது உடனே கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து எழுந்தருளுகிறார். அந்த அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு சபை வர வேண்டும். அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். பிரச்சனையில் இருக்கும் பொழுது என்ன பண்றது என்று தெரியாத வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஜீவனிலிருந்து புறப்படுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளாக இருந்து அவர் ஒரு ஜெபிக்கிற ஆவியை ஏவுக, ஒரு துதியின் ஆவியை, ஒரு ஜெபத்தின் ஆவியை, அல்லது ஒரு அந்நிய பாஷையை பேசும்படிக்கு, அல்லது வேத வசனத்தை திருப்பும்படிக்கு, உங்களை விடுவிக்கும்படிக்கு, அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு உதவும்படிக்கு, ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷன் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களிலிருந்து எழும்புகிறதற்கான, கர்த்தர் உங்களிலிருந்து எழும்பி கிரியை செய்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் ருசிக்க வேண்டும். அந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய ஆவியானவரை நோக்கி கூப்பிட வேண்டும்.